முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை அவமதித்ததாக கூறப்படும் யூடியூப் நெறியாளர் முக்தாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை ஒத்தக்கால் மண்டபம் வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அப்போது சங்க தலைவர் கருணா ஹரிராம், நிர்வாகிகள் உள்ளிட்ட 50 பேர் கலந்து கொண்டு காமராஜரின் தியாகத்தை அவமதித்த முக்தாரின் பதிவுக்கு மாநிலம் முழுவதும் கண்டனம் எழுந்துள்ளதாக தெரிவித்தனர். விடுதலை போராட்ட வீரரை அவமதிப்பது தேச துரோகத்துக்கு சமமானது என கூறி அவர்கள் நடவடிக்கை எடுக்க கோரினர். பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களையும் மற்றும் வியாபாரிகளை பற்றியும் தரக்குறைவாகவும் இழிவாகவும் பேசிய யூடியூபர் மை இந்தியா யூடியூபருடைய முக்தார் அகமது அவரை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறதுக்காக இங்கே கமிஷனர் ஐயா அவர்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் ஒரு விடுதலை போராட்ட வீரர், கிட்டத்தட்ட 6 முறை சிறை சென்ற ஒரு மாபெரும் தலைவர், இந்திய அரசால் பாரத் ரத்னா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 9 ஆண்டுகள் நல்ல முதலமைச்சராக இருந்தவர், ஒரு சிறு வணிகருடைய மகனாக பிறந்து ஏழை பங்காளனாக வாழ்ந்து எல்லோர் மனதில் இடம் பிடிச்ச ஒரு மாபெரும் தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை மிகவும் இழிவுபடுத்தி ஊழல்ங்கிற வார்த்தையை கரைப்பிடிச்சு அசிங்கப்படுத்தி இந்திய தேசத்துக்கே ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு செயலை அவர் செஞ்சிருக்கிறார். அந்த யூடியூப் சேனல் தடை செய்யணும், முக்தார் அகமதுக்கு கடுமையான சட்ட தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக எங்கள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக தலைவருங்கிற முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள்.